அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். தலைக்கறிக்கு ஆசைப்பட்டு போய் கடைசியாக தலையில் அடி வாங்கிட்டு வந்தது தான்டா மிச்சம். அலர்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன் தி ஸ்பாட்டில் வந்ததுமே பொழந்துட்டாங்கடா. ஒரு சின்ன கேப் கொடுத்துருந்தாங்கன்னா நான் சுதாரிச்சிருப்பேன். தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு ஹாஃப் அடித்தாதான் அடங்கும் போல இருக்குது. கடையும் வேற 2-3 நாளைக்கு லீவு. சுத்தமாக கையில் காசு இல்லை. என்ன பண்ணலாம்? அந்த அழகுமணியை சும்மா விடக்கூடாதுன்னு நான் எப்படி சரக்கு அடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ அழகுமணியை பற்றி யோசிச்சுட்டு இருக்க. எல்லாம் காரணமாக தானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் சரக்கு அடிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லு. அண்ணே, அழகுமணி பயங்கர குடிகாரரு. அவர் வீட்டில் கண்டிப்பாக சரக்கு ஸ்டாக் இருக்கும். அவர் வெளியூர் போயிட்டாருண்ணே. எப்படியும் வர்றதுக்கு நாளைக்கு ஆகும். அதனால் 1 hour later. ஒரு வழியா அழகுமணி வீட்டுக்கு வந்தாச்சு. டேய், 3 பேரும் போய் முதல்ல சரக்கு எங்கே இருக்குன்னு பாருங்க. அண்ணே, சரக்கு பாட்டில் ஃப்ரிட்ஜில் இருக்குண்ணே. டேய், ஒரு 4-5 பாட்டில் எடுத்து வெளியில் வைடா. ஆஹா, எல்லா பாட்டிலையும் உடைச்சு கட்டிங்காக எடுத்து டேஸ்ட் பார்த்துருக்கான் ஐயா. சரி, மிச்சத்தை நாம டேஸ்ட் பார்ப்போம். Later. ஒண்ணுமே ஏறல. பச்சை தண்ணி மாதிரியே இருக்குது ஐயா. ஆமாண்ணே, ஒரு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்லைண்ணே. ஒருவேளை வெளிநாட்டு சரக்கா இருக்குமோ? வெளிநாட்டு சரக்கெல்லாம் லேட்டா தாண்டா ஏறும். 1 hour later. டேய், ஆளுக்கு ஒரு ஃபுல் அடிச்சும் ஒண்ணுமே ஏறலையாடா. அண்ணே, ஏதோ திறந்து பார்த்தா ஒரு 2000 ரூபாய் பணம் இருந்தது. ஆட்டையை போட்டு வந்துட்டேன். கிளம்புடா, கடையை சாத்துறதுங்களாட்டியும் போய் சரக்கை வாங்கிட்டு வா. அண்ணே, கடையிலே போய் அடிச்சுக்கலாண்ணே. ஒரு நாளைக்கு அது ஏசியில் உட்காந்து அடிப்போம். Later. அந்த அழகுமணியை சும்மா விடக்கூடாது. நம்பரை போட்டு பேசுவோம். ஹலோ, யாரு நீங்க? நான் அழகுமணி பேசுறேன். ஆனா எப்ப வீட்டுக்கு வருவீங்க? நீ எங்க இருந்து பேசுற? யோ, நான் கேட்டதுக்கு பதில சொல்லியா? எப்பயா வருவ? நான் கேட்கறதுக்கு நீ பதில சொல்லு. நீ எங்க இருந்து பேசுற? உன் வீட்டுல இருந்து தான் பேசுறேன். என்னது, என்னோட வீட்டுல இருந்து பேசுறியா? நான் ஊர்ல இல்லாத நேரமா பார்த்து என் வீட்டு பூட்டை உடைச்சி உள்ள போயிட்டியா? உள்ள போய் என்னையா பண்ணுனீங்க? யோ, பதறாதையா. உன் வீட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தியே சரக்கு, அதை தான் எடுத்து குடிச்சோம். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டுக்கு நுழைஞ்சி என் சரக்கையே எடுத்து குடிச்சிட்டு எனக்கே ஃபோன் பண்ணி பேசுவ? எனது சரக்கா? ஏயா, அதுக்கு பேர் சரக்கா? ஆளுக்கு ஒரு ஃபுல் அடிச்சிட்டோம், துளி கூட போதை ஏறலையா? அப்புறம் உன் வீட்டு பீரோல இருந்து 2000 ரூபாய் பணம் எடுத்து வெளியில சரக்கு வாங்கி உட்காந்து குடிச்சிட்டு உங்ககிட்ட பேசுறேன். அட பாவீங்களா, என் சரக்கை குடிச்சது மட்டும் இல்லாம பீரோல இருந்து 2000 ரூபாய் பணத்தை வேற எடுத்துருக்கீங்களா? வேற என்ன பண்ண சொல்ற? நம்பி வந்தோம், ஒன்னும் வேலைக்கு ஆகல. சும்மா போக முடியுமா? அதான் உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன்டா. The next day. என்ன அது, காலையில கண்ணு முழிச்சா எதிரில் அழகுமணி உட்காந்துருக்காரு. இவர் எப்ப வந்தாரு? டேய், எல்லாரும் எந்திரிங்கடா. என்னண்ணே, மறுபடியும் அழகுமணி வீட்டுக்கே வந்துட்டோமா? டேய், நேத்துல இருந்து இங்கே தாண்டா இருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் வீட்டிலேயே வந்து ஃப்ரிட்ஜை திறந்து எடுத்து குடிச்சிருப்பீங்க நீங்க. ஏயா, நாங்க குடிச்சதுக்கு பேரு சரக்கா? நான் உங்களுக்கு மேல பயங்கரமான குடிக்காரன். குடிச்சு எல்லாமே போச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியல. அந்த குடியோட ஞாபகமா தான் நான் எல்லா பாட்டிலையும் பச்சை தண்ணியை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு சரக்கு மாதிரி நினைச்சு அப்பப்போ எடுத்து குடிப்பேன். ஆஹா, ஐயா, நாங்க குடிச்சதெல்லாம் வெறும் பச்சை தண்ணியா? அத சரக்குன்னு நம்பி 4 பேரும் குடிச்சோமையா. பச்சை தண்ணியை திருடி குடிச்ச முதல் ஆளு நாம தான் ஐயா. ஆஹா, பச்சை தண்ணியை சரக்கா நினைச்சு இவரு குடிச்சிருக்காரு. ஆனா நாங்க சரக்கையே பச்சை தண்ணி மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம் ஐயா. தம்பி, மிச்சம் மீதி ஏதாவது வச்சிங்களா? இல்ல எல்லாத்தையுமே குடிச்சிட்டீங்களா?
இந்த பதிவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.